ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்விஆர் மீடியாவில் வெண்டைக்காய் பக்கோடா எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெண்டைக்காய் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். கழுவி சுத்தம் பண்ணி ஈரல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காவை இது மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா விதையும் எடுத்துருங்க. இது மாதிரி இருக்கிற எல்லா வெண்டைக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பூண்டு, உப்பு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு எல்லாத்துக்கும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் இது மாதிரி கலந்ததுக்கப்புறமா மைதா மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன் போடுறேன். அரிசி மாவு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம். தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காய் பக்கோடாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து போடலாம். பாருங்கள், இது மாதிரி எண்ணெய் அடங்கிடுச்சு. அதெல்லாம் போய் எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், வெண்டைக்காய் பக்கோடா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.